அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மோதல்கள் ஆரம்பித்த உடனே, அதாவது கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்ட உடனே சமூக ஊடகங்களை குறிப்பாக இந்தியர்கள் மத்தியில் நிறைய கருத்துக்கள் எழ ஆரம்பிச்சது. அதுவும் ஐ சப்போர்ட் ரஷ்யா, ரஷ்யா இந்தியாவின் நண்பன் அப்படின்னு நிறைய பாசிட்டிவான ஒரு சில கருத்துக்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வச்சாங்க. அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களும் நிறைய நாள் பார்க்க முடிஞ்சது. ஏன் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில், வெளியுறவு கொள்கையில் அமெரிக்கா ஒரு தடுக்க முடியாத, அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. இது ஏன் என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துலாம். லாஸ்ட் 2 வீடியோலுமே நம்ம இந்த இந்தியாவோட மிசைல் பாகிஸ்தானில் விழுந்ததை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதில் பாகிஸ்தானோட கருத்துக்கள், இந்தியாவோட கருத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்துருந்தாலும் திடீர்னு இப்போ சீனா இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயங்களில், இந்த மிசைல் விஷயத்தில் 2 நாடுகளுமே ஒன்றஞ்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். ஸோ பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் இது தீர்வு பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னடா அது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பாகிஸ்தானும் இதே மாதிரி ஜாயிண்ட் ப்ராவ் தேவைன்னு ஒரு கருத்துக்கள் விடுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. உடனே நம்ம இன்னொரு விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது தாலிபான் ஸ்போக் பர்சனாக இருக்கட்டும், இல்லாட்டி சைனாவோட ஸ்போக் பர்சனாக இருக்கட்டும், இந்த பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்டோட வேலைகள் கனக்கச்சிதமாக பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே கேட்குறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ இந்த கேள்விகளை பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் தான் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் இவர் இப்படி பதில் அளிச்சிருக்காங்க சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் ஜாயிண்ட் ப்ராபுக்கே பாகிஸ்தான் வச்ச கோரிக்கையை இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு. இந்தியாவோட அண்டை நாடு பாகிஸ்தான், அப்படியே நீங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு நாசுக்கா சொல்லிட்டாங்க. ஸோ இதே கருத்துக்கள் தான் இப்போ சைனாவுக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ அமெரிக்கா ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கைகள், அதுவும் அமெரிக்காவோட டாப் டிப்ளமேட் லெவலில் ஒரு சந்திப்பு, நேருக்கு நேர் சந்திப்பு நடக்க போது இன்னும் ஒரு சில தினங்களில். யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்த ஜேக் சுலிவனும், அதே மாதிரி சைனாவோட டாப் டிப்ளமேட் 2 பேருமே சந்திச்சு பேச போறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்புக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் மூலமா பலவிதமான தகவல்கள் வெளியில வர தொடங்கி இருக்கு. அதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்ப ரஷ்யாவுக்கு ஒரு சில முக்கியமான ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதங்கள் சீனா கிட்ட கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, சீனாவும் கொடுக்கறதுக்கான யோசனைகள்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமா இந்த தகவலை வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஸோ சீனா கிட்ட ரஷ்யா ஆயுதங்கள் கேட்கறாங்கப்பா, சீனா கொடுக்க போறாங்களா இல்லையா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. என்னடா அது இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு பின்னடைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செட்பேக்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸ் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பற்றாக்குறையை ஃபில் பண்றதுக்காக தான் ரஷ்யா சைனா கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த ட்ரோன்ஸ், என்னென்ன மாதிரியான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லல. இருந்தாலும் ட்ரோன்ஸ் அதிக லெவலில் தேவை அப்படின்னு சீனா கிட்ட முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருந்து அதிக லெவலில் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறவங்க சீனா. ஆனா ரஷ்யா சீனா கிட்ட கேட்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் அன்யூஷுவல் திங்காக தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த விஷயங்களில் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொன்னதா அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒருவேளை இந்த சீனா ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுக்கு முன் வர மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்ததுன்னா இதுக்கான பின்விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாகவே இன்னும் ஒரு சில தினங்களில் சைனாவோட டாப் டிப்ளமேட்டை சந்திக்க போகிறாங்க. ஆனால் வெளிப்படையாகவே இந்த எச்சரிக்கைகளை அமெரிக்கா விட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள்னால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்கு. ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் டைரக்டாவே சொன்னாரு, மெயின்டெனன்ஸ் சப்ளைலாம் கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சிருக்கு, ரஷ்யா கிட்ட இருந்து வர்றதுக்கு டிலே ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கேள்விகள் கூட கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே இந்த விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வரும்போது முக்கியமான ஒரு ஒப்பந்தமே இந்த AK-203 ரைஃபிள்ஸ், இதோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் மேற்கொள்றதுக்கான ஒப்பந்தங்கள் போட்டாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் படி இந்தியாவில் அவங்களால ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்க முடியல
மேற்கொள்ள முடியல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரிஜினல் இந்த நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க, ரஷ்யாவோட நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3-4 மாசம் வந்து தாமதங்கள் ஆகும் அப்படின்னு இந்தியா கிட்ட அறிவிச்சிட்டு தான் சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் ஆயில் மற்றும் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம அதிகமாக கிட்டத்தட்ட 11% ரஷ்யாவோட எக்ஸ்போர்ட்ல 11% இந்தியாவுக்கு மட்டுமே தராங்க. அதிகமாக வாங்குறோம், அதுவும் பெரிய லெவலில் தடைப்பட்டிருக்கு போயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா இந்த அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் தான். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து எப்படி ரெண்டு நாடுகளுமே டிரான்சாக்ட் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் பெரிய லெவலில் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ், மிலிட்ரிக்கு தேவையான ஃப்ரண்ட்லைன் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்குறோம். ஸோ அது வந்து பெரிய லெவலில் ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்கு. இப்போ ரஷ்யாவே வந்து சைனா கிட்ட ஆயுதங்கள் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஏன்னா இந்த ரஷ்யாவோட T-90 டேங்க்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சுக்காய் 30 ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் விக்ராதித்யாவோட மெயின்டெனன்ஸுக்காக நிறுத்தப்பட்டிருக்க எல்லா விஷயங்களுமே ரஷ்யாவோட டிபெண்டன்சி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் எப்படி இந்த ஒரிஜினல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா உள்நாட்டு தேவைகளுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால இப்போ ஒரு சில செட்பேக்ஸ் வந்து இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்த ஜேக் வச்ச இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கைகள், இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வந்து சைனா தரப்புல, சைனாவோட இந்த அமெரிக்காவில் இருக்க தூதரகத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் எங்களுக்கு எந்த ஒரு ரிக்வஸ்ட்டுமே வரலை அப்படின்னு அவங்க தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்கா வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, எங்களோட இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து இன்னும் உக்ரைனில் இருக்காங்க. ஸோ அதனோட ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் முன் வச்சிருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா இன்னும் இந்த சந்திப்புகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விட்டுருக்காங்கன்னா அமெரிக்கா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு விதமான செட்பேக்ஸ் சொல்லும் போது ராணுவ ரீதியாக மட்டும் இல்லை, ஆயில்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், அதுவும் குறிப்பாக இன்னும் சம்மர் வரப்போது ஆயில் பிரைசஸ்லாம் வர மிகப்பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கணிப்புகள் வைக்கிறாங்க. அதுவும் இப்போ நம்மளோட அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்ஸும் வந்து நமக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய செட்பேக்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் இருக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இதனால இப்போ இந்த பேமெண்ட் மெத்தட், பேமெண்ட் சிஸ்டமே வந்து டோட்டலாக மாற்றுறதுக்காக இந்த சாங்ஷன்ஸ் வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் போட்டாலும் இப்போ எப்படியாவது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்தியா ஒரு புது பேமெண்ட் சிஸ்டத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுக்காக நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் மற்றும் எஸ்பிஐ, யூகோ பேங்கோட ஹெட்ஸ் எல்லாருமே சந்திச்சு பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இது வந்து இப்போதைக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் அத்தியாவசியமான பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஒரு முடிவுகள் எப்படியாவது ஒரு புதுவிதமான பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரல இல்லையா. ஸோ இந்த ரூபே அப்படி இப்படின்னு நிறைய விதமான கருத்துக்கள் ஒரு பக்கம் முன் வந்தா கூட இப்போ இந்தியா வந்து என்ன மாதிரியான ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானோட ஆயிலை வந்து இந்தியா எப்படி வாங்கிட்டு இருக்காங்களோ, யூஎஸ் சாங்ஷன்ஸ் ஈரான் மேல போட்டா கூட ஈரானோட ஆயில் வாங்குறாங்க பத்தியா, அதே மாதிரியான ஒரு பேமெண்ட் மெத்தடை இப்போ ரஷ்யா கிட்ட டீல் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்னடா அது, என்ன டீல் பண்ண முடியும் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட ருபீஸ்லயே ஏன் வாங்கக்கூடாது, நம்ம அதாவது ரஷ்யாவோட கரன்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவோட கரன்சி ருபி வந்து ரஷ்யாவுக்கும் தேவைப்பட போறதில்ல, இந்தியாவுக்கும் ரஷ்யாவோட கரன்சி தேவைப்பட போறதில்ல. ஆனால் எப்படி இதை வந்து டிரான்சாக்ட் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எந்த அளவுக்கு இந்தியாவோட கரன்சி வந்து அவங்க வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா கிட்ட அவங்க மார்க்கெட், அதாவது இந்தியா கிட்ட இருந்து ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது அதை பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்னு ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து ஒரு சில முடிவுகள் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனோட அடிப்படையில் தான் இப்போ ரஷ்யா இந்தியா வாங்குறதுக்கான திட்டங்கள் போட்டாங்க. அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து திருப்பி ரஷ்யா கிட்ட இருந்து பொருட்கள் வாங்கும்போது அதை நம்ம வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரியான ஒரு திட்டங்கள் ரஷ்யாவும் இந்தியா கிட்ட ருப்பியை வாங்குறதுக்கான முடிவுகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு ஆயில்ஸ் வந்து இன்னும் சீப்பர் பிரைஸ்ல ரஷ்யா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பக்கம் வந்து ஒரு பாசிட்டிவான சைடா அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இந்தியாவுக்கு மிக முக்கியமான இருக்க விஷயமே இந்த டிஃபென்ஸ் தான். ஸோ டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் மோர் தென் 50% ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டதுன்னா என்ன பண்றது, இந்த வாட்டி வேற எல்லை பகுதியில் இன்னும் முழுமையாக பின் வாங்கல சீனா கூட. ஸோ நாளைக்கு இப்போ வர பாகிஸ்தானும் நமக்கு சவாலான பீரியடாக தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம இதை சமாளிக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் எழுது. ஸோ இந்த சூழ்நிலையில்
முறையை கண்டிப்பாக அமெரிக்கா பயன்படுத்திக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சைனா விஷயத்திலேயே நிறைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் புகைப்படங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒன்றிணைஞ்சு தான் செயல்பட்டிருக்கோம் இந்த இந்தியாவோட. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஏதாவது கான்ஃப்ளிக் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உதவ வருவோம்ப்பா அப்படின்னு அமெரிக்கா இப்போவே சொல்ல தொடங்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் அதே மாதிரி டிஃபென்ஸ் டிப்ளமேசியில் வந்து அமெரிக்காவை தடுக்க முடியாத ஒரு சக்தியாக தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக அமெரிக்கா ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரஷ்யாவோட ஸ்டாண்டில். இனி வர வருஷங்களில் வந்து ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும், ஐசோலேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த உக்ரைன் கான்ஃப்ளிக் வேற இன்னும் நீடிச்சது அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரன்சி காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அமெரிக்காவோட திட்டங்களும் நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியாவோட ஸ்டாண்ட் ஒரு டைட் ரோப்ல நடக்கிற ஒரு ஸ்டாண்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்ததுன்னா எப்போதும் போல கீழே தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.